Good morning children. இன்னைக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டு ட்ரிக்னாமெட்ரிக்கில் வந்து இந்த ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஆங்கிள்ஸ் வந்து நோன் ஆங்கிள் வந்து 0, 30, 45, 60 அண்ட் 90. இதுக்கு எப்படி இந்த டேபிள் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் உங்கள் வீட்டில் ஒரு நாயோ பூனையோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நாய்க்கோ பூனைக்கோ எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் டே டுமாரோ வந்து நீங்கள் ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த நாய்க்குட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் பால் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தாயை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த குழந்தைக்கு பால் தேவை இருக்குது. அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜின் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் எதுவும் பப்பி ஆர் கேட் இல்லை, அதனால் நீங்கள் மில்க் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை, அதனால் 0. இப்போ நெக்ஸ்ட்டு டுமாரோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பப்பியை ரோட்டில் இருந்தோ எங்கே இருந்தோ பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அப்போ அந்த பப்பிக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் மில்க் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு டே. அதை வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 1/4 லிட்டர் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அதோட க்ரோத் கொஞ்சம் எக்ஸஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/2 லிட்டராக சாப்பாடு அதிகமாக தேவைப்படும், அதனால் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்குவோம் அடுத்த மந்த்தில். 2 மாதம் முடித்தோடனே பப்பி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் மில்க் வாங்குவீங்க, அதை வந்து 3/4 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 மாதம் முடிஞ்சு 4ஆவது மாதம் வந்தோடனே பப்பி நல்லா சைஸாக வந்துடும், 1 லிட்டர் லெவலுக்கு குடிக்கும். அப்போது இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா 1 லிட்டருக்கு அப்புறம் அந்த பப்பியை நீங்கள் மில்க் வாங்கி கொடுக்க முடியாது, உங்களையும் சேர்த்து வீட்டோட அனுப்பிச்சிருவாங்க. அதனால் 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் போயிடலாம், பார்ப்போம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரூட் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து உன்னோட வேல்யூ. 0க்கு என்னென்னா ரூட் ஆஃப் 0க்கு வந்து ஆன்சர் 0. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1 அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் 1. ரூட் ஆஃப் 4 அப்படின்னா அது வந்து 2. அப்போ 1/2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது. ரூட் ஆஃப் 1/2, ரூட் ஆஃப் 1 வந்து 1, 2 வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதனால √2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 3/4 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ரூட் ஆஃப் 3 நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கு வந்து √3 எழுதிக்கலாம். பட் டினாமினேட்டர் 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதுக்கு வந்து 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1 வந்து 1. இதுதான் வந்து சைனோட வேல்யூ. சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/2, சைன் 60 √3/2, சைன் 90 1 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காசுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, அதை அப்படியே ரிவர்ஸாக எழுதிட்டோம்னா அதான் காஸ். அப்போ 90ல் இருக்கிற 1 கொண்டு வந்து 0 பிளேஸில் இங்கே எழுதிட்டோம்னா காஸ் 0வோட வேல்யூ 1. அடுத்தது 60யோட வேல்யூ இங்கே எழுதிட்டோம்னா அதான் √3/2, இது காஸ் 30யோட வேல்யூ. நெக்ஸ்ட் 1/2 எங்கேயும் மாற்ற முடியாது, சென்ட்ரல் பிளேஸ், அதனால அது 1/√2. நெக்ஸ்ட் இந்த 1/2வை இங்கே எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் 0வை இங்கே எழுதிக்கலாம். இதுதான் காஸ் வேல்யூ. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? வெரி ஈஸி. அடுத்தது tan θ வரும். tan θ என்னன்னா இந்த சைனையும் காசையும் டிவைட் பண்ணுறது தான் tan. sin θவையும் cos θவையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0/1, 0/anything 0 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த 1/2 டிவைடட் பை √3/2 அப்படின்னா இந்த 1/2 டிவைடட் பை √3/2, 1/2 டிவைடட் பை √3/2 அப்படின்னு எழுதுறத ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா 1/2 இன்டூ 2/√3. அப்போ 2 கேன்சல் ஆனால் பேலன்ஸ் வந்து 1/√3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 1/√2வையும் 1/√2வையும் கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். சேம் கேன்சல் ஆகி 1 வந்துடும். நெக்ஸ்ட் √3/2 டிவைடட் பை 1/2 அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். √3/2 இன்டூ 2/1 அப்படின்னு போட்டோம்னா 2 கேன்சல் ஆகி ஆன்சர் √3 அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கு வந்து √3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி கேர்ஃபுல், 1/0ன்னு இருக்கு. 0/anything அப்படின்னா 0ன்னு போட்டோம், ஆனால் 1/0ன்னு போட்டோம்னா அது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம், ஆர் நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த tan θவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அதான் வந்து cot θ. அப்போ tan ரிவர்ஸ் பண்ணுங்க, இன்ஃபினிட்டி நீங்க எழுதலாம், ஆர் நாட் டிஃபைன் எழுதலாம், √3 இங்கே எழுதிக்கலாம். அடுத்து 1 as it is same place, இந்த 1/√3 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 0வை இங்கே எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். tan θ இருந்து cot θ கண்டுபிடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் கொசீக்கன் தீட்டா வேணும். கொசீக்கன் தீட்டா ஒன்றும் பெரிய ரிஸ்கான வேலை இல்லை. இந்த sin தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 1/sin தீட்டா அதான் வந்து கொசீக்கன் தீட்டா. அது ஃபார்முலா. இப்போ sin தீட்டா வேல்யூ 0ன்னு இருக்கு. அந்த 0வை 1/0ன்னு மாத்திட்டோம்னா அதோட ஆன்சரும் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1/0 அதாவது sin தீட்டா டைரக்டா 0ன்னு இருக்கு. கொசீக்கன் தீட்டானா 1/sin தீட்டான்னு போடணும். அப்ப அது வந்து 1/0. என்ன ஆன்சர் வரும்? இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 1/1/2 அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் 1/1/2 அப்படின்னா 2 வந்து மேல வரும். அப்ப 2 மேல வந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1/√2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா √2. அடுத்து √3/2 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 2/√3. நெக்ஸ்ட் 1க்கு ரெசிப்ரோக்கல் என்னன்னா 1 தான். இப்போ கொசீக்கன் கண்டுபிடிச்சிட்டோம்னா சீக்கண்ட் ஒண்ணும் இல்ல, அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுனா 1 2/√3 நெக்ஸ்ட் √2 அடுத்தது 2 அடுத்தது இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து ட்ரிகோனோமெட்ரிக்கல் வேல்யூ. ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து ஒரு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.